இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 10 மற்றும் 16 20 முடிய. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள். அவர் தம் கட்டளைகளுக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டு கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறென்றால் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய.
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்குரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தியின் வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். வழியை செம்மைப்படுத்துங்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அதனால் மனிதர்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஆண்டவரின் அருள் கட்டாயம் தேவை. ஆண்டவரின் அருளை பெற அவரை உண்மையாய் வழிபட வேண்டும். பெயருக்கு வழிபட்டாலோ அல்லது மக்கள் பார்க்க வேண்டும் என்று வழிபட்டாலோ அவரது அருளை பெற முடியாது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 50 உண்மையான வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை தருகிறது. யூதர்கள் கடவுளை வழிபட்டாலும் உண்மையாய் வழிபடவில்லை. தவிர அவர்கள் தங்கள் நடுவில் இருந்த வறியவர்களை வஞ்சித்தார்கள், அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். இதனால் திருப்பாடல் ஆசிரியர் ஆசாப் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார் என்கிறார். பதிலுரை பாடலில் பாட கேட்டது போல இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்கள் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே கடவுளை வழிபட்டார்கள். மக்கள் மீது வலுவான சுமைகளை இறக்கி வைத்தார்கள். இதனால் இயேசு அவர்களை கடிந்து கொள்வதை பற்றி நற்செய்தியில் வாசிக்கிறோம். தங்கள் நடுவில் இருக்கும் மக்களை ஒடுக்கி கடவுளை வழிபட்டால் அது உண்மையான வழிபாடாக இருக்காது என்று எடுத்துரைக்கும் இறைவார்த்தை, தீமையை விட்டுவிட்டு நன்மை செய்தால் அதுவே உண்மையான வழிபாடாக இருக்கிறது என்கிறது. நன்மை செய்வது எதுவெனில், நம் நடுவில் இருக்கும் ஏழைகளையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்துக் கொள்வது, அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது. அதனால் நாம் நம்மிடம் இருக்கும் வெளிவேடத்தையும் தீமையையும் விட்டுவிட்டு கடவுளை உண்மையாய் வழிபட்டு அவரது ஆசையை பெறுவோம்.
மிக பெரிய சிற்ப கலைஞரான மைக்கேல் ஆஞ்சலோவின் ஆசிரியர் பெர்டோல்டோ தே ஜியோவானி. இவரிடம் மைக்கேல் ஆஞ்சலோ தன்னுடைய 14 வயதிலேயே சீடராக சேர்ந்து கற்றுக்கொள்ள தொடங்கினார். மைக்கேல் ஆஞ்சலோவிற்கு வயது குறைவாக இருந்தாலும் அவரது அசாதாரண திறமையானவர் என்பதை வெகு விரைவில் அவரது ஆசிரியர் கண்டு கொண்டார். ஒரு நாள் காலையில் பெர்டோல்டோ தனது சிற்பக்கூடத்திற்கு வந்தபோது மைக்கேல் ஆஞ்சலோ தன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் குறைவாக ஏனோ தானோ வென்று சிற்பங்களை செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்து சீற்றமடைந்த பெர்டோல்டோ அவர் செய்து வைத்திருந்த சிற்பங்களை எல்லாம் உடைத்து போட்டுவிட்டு அவரிடம், எந்த ஒரு செயலை செய்தாலும் அர்ப்பணிப்போடு செய்வது மிகவும் முக்கியம். அது இல்லை என்றால் எதுவும் சரியாக வராது என்றார். பெர்டோல்டோ மைக்கேல் ஆஞ்சலோவிடம் சொன்னது போல செய்தியும் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். அது வழிபாட்டிற்கும் பொருந்தும். இல்லை என்றால் அது வெற்று சடங்காகிவிடும். நாம் கடவுளை உண்மையாய் வழிபடுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் என்று மீகா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8 பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாமல் கடவுளை உண்மையாய் வழிபடுவோம். 2. அடுத்திருப்பவரை அன்பு செய்வதன் மூலமே ஆண்டவரை அன்பு செய்ய முடியும் என்பதை உணர்வோம். 3. தீமையை விட்டுவிட்டு நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.